ஸோ ஹே கைஸ், போன எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உடம்புல வந்து 106 ஹீரோட சோல்ஸ் வந்து உடம்புக்குள்ளே வந்துச்சு. ஸோ இந்த எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மினோட்டோ நினைக்கிறான், அன்பிலீவபிள், இந்த மாதிரி ஃபவுண்டர்ஸ் ஆன எல்லா சோல்ஸ் வந்து என்னோட நத்திங்னஸ் கிறிஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணிருச்சு. அப்போ அந்த ஸ்பேஸ் காமிக்கிறாங்க. எல்லா ஹீரோஸும் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஒரு வழியாக நம்மளுக்கு விடுதலை கிடச்சிருச்சு, இந்த உடம்புக்குள்ளே நம்ம வந்துட்டோம், இனிமேல் நம்மளுக்கு போர் அடிக்காது, எக்கச்சக்கமாக நம்ம அட்வென்ச்சர் பண்ணலாம். இதில் ஒரு ஹீரோ, இதுலேருந்து இதளவு ஏன் டெரிட்டரி, எவனும் இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு இடம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்க்கும்போது ஒருத்தர் சொல்கிறாங்க, எப்பா பல வருஷம் கழித்து இந்த மாதிரி இருக்கேன்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம மினோட்டோக்கு வந்து ஒரு சந்தோஷம். அப்படி ஒரு சந்தோஷம் வரும்போது பார்த்தா இந்த ஃபவுண்டர்ஸோட சோல்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளே இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு சவுண்டு, ஆல்ரைட் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எதுக்கு பார்க்குறாங்கன்னா, யார் வந்து இந்த மினோட்டோ உடம்பை வந்து மொத்தமாக கண்ட்ரோல் பண்ண போகிறான் அப்படின்னு இருக்கும்போது ஒரு சவுண்டு, தம்பி அப்படின்னு. என்னன்னு பார்த்தா, இவரு தான் அந்த 10,000 ஸ்ட்ராங் ஆர்மியை வெறும் ஒரு கிளை வச்சு அடித்தாங்களே அவர் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, கரெக்டாக சொல்லிட்டியாடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவர் பேர் தான், இந்த ஸ்வாட்ஸ்மேன் பேர் தான் இனோக்கி ரைச்சுக்கு. கரெக்டாக சொல்லிட்டேன், ரொம்ப நாள் கழித்து இன்னும் என்னை நான் வச்சுக்கிட்டு இருக்காங்களே எல்லாம் இந்த உலகத்தில் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சரி அவனை என்ன பண்ண போகிற அப்படின்னு இனோக்கி கேட்குறாங்க. யார்? ஐசக்கியா? அந்த குப்பையா சொன்னா, அவனுக்கு பின்னாடி அங்கே இருக்கு பார்த்தியா, அதை என்ன பண்ண போகிற அப்படின்னு மினோட்டோ ஏதோ வந்து உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க என்னமோ நடக்குதுன்னு. அப்புறம் அந்த சைடு பார்த்தா நம்ம ஐசக்கி வந்து அங்கே பயந்துக்கிட்டு இருக்கான், ஏதோ மினோட்டோவை அடிக்க போகிறான், இவ்வளோ பார்த்து ஈஸியாக அடிச்சிட்டான்ல, அதனால பயந்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் வந்து நான் ஒரு ரேங்க் கண்டுறா, என்னை நீ இப்படிலாம் பார்க்காதரா, நான் விட மாட்டேன்டா உடனே அப்படின்னு. ஆனால் மினோட்டோ வந்து அதாவது அந்த ஒரு இது கூட இல்லை, நீ எனக்கு ஒரு ஈக்குவலாக ஒரு ஆள் கூட கிடையாதுடா, போடாங்கிட்டேன்னு கையில் ஒரு அடி, இங்கேருந்து 10 அடி 15 அடி பறந்து போய் விழுகிறான் நம்ம ஐசக்கி. அதை பார்த்துக்கோங்க நம்ம ஹீரோட பவர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. ஸோ அந்த இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு கருப்பு ஆறா மாதிரி வருது. ஸோ அதை வந்து நம்ம மினோட்டோ பார்க்குறான், அது என்ன நடக்குது, எது இந்த ஆறா இப்படி வருதுன்னு. மினோட்டோ நேராக போய் அந்த ஆறா என்னன்னு போய் பார்க்க போயிட்டு இருக்கான். பார்த்தா அங்கேருந்து இன்னும் பெருசாக அந்த ஆறா வந்து உடஞ்சி பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. மினோட்டோவும் அந்த இனோக்கியும் பார்க்குறாங்க அது என்னதுன்னு. இனோக்கிக்கே அதை பற்றி கவலை இல்லை, எதா இருந்தாலும் வாடா வெட்டும் குத்தும் அந்த மாதிரி இருக்குது. மினோட்டோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பார்க்குறான். அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிட்டியில் ஒரு திடீர்னு ஒரு மான்ஸ்டர் அப்பியர் ஆகுது. அது வந்து கத்துது கொடூரமாக. அப்போ அங்கே இருக்க மக்கள் எல்லோரும் பயப்படுறாங்க, ஐயோ என்ன இவ்வளோ மான்ஸ்டர்னு பார்த்தா ஒரு ரேங்க் மான்ஸ்டரு. அப்போ அந்த நேரத்தில் ஒருத்தர் அங்கே பக்கத்தில் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறான்னா, நான் இது உன் கையில் விட்டுறேன் கிசான் அப்படின்னு. அவங்க ஒருத்தன் பார்க்குறான், என்ன ரொம்ப கத்துது, சரி இதை முடிச்சிருவோம், கையை கொஞ்சம் சொடக்கு போட்டு வாடா வாட்டர் ஸ்டைல் ஃபால் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி ஒரே பஞ்சு மொக்கா அவ்வளோ பெரிய ஒரு ஒளி வருது. அந்த வெளிச்சத்தை பார்த்து இந்த மான்ஸ்டரே வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோ நம்ம கதை முடிய போகுதுன்னு. அப்போதான் அந்த அட்டாக்கை முழுசாக காமிக்கிறாங்க. மேலேருந்து ஒரு அடி, அந்த ப்ரெஷரில் வருது ஒரு ஒளி, மொத்தமாக அந்த மான்ஸ்டர் மேலே பட்டு அந்த மான்ஸ்டர் வந்து அப்படியே கத்துது. அந்த அழிய போகிற மான்ஸ்டர் அவ்வளோ கத்துது. பார்த்தா அந்த மான்ஸ்டரே அழிஞ்சிருச்சு. அங்கே இருக்க மக்கள் பரவாயில்ல, ஒரு எஸ்ட் ரேங்க்ல இருக்கிற வச்சு இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது, அசால்ட்டாக அடிச்சிட்டாரு. அப்போ தான் காமிக்கிறாங்க அவர் ஒரு எஸ்ட் ரேங்க் ஹண்டர் கிசாகரி. ஸோ அப்போ அவர் கேட்குறாங்க, சரியா அந்த இசாகி எங்கே போனா, அந்த இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருந்தானே, ஏதோ வந்து அவன் தான் இந்த ஜென்ரேஷனில் ஒரு யங் ஹோப்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அங்கே கூட இருக்க என்ன சொல்கிறான்னா, சரி அப்படி சொல்லாத, அவன் பாப்புலரான நம்ம கில்ட் ரெப்யூட்டேஷன் தானே போயிட்டுருக்கோன்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு ப்ரெஷரு, என்ன ப்ரெஷர்னு யாருக்கும் தெரியல. அப்போ வந்து
அது என்ன ஒரு டீமனா, அது என்ன இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அது என்ன எஸ் ரேங்க்கா இல்லை என்ன ரேங்க் அப்படின்னு தெரியாமல் எல்லாரும் இதாகிட்டு இருக்கும்போது பார்த்தா மக்கள் எல்லாரும் வந்து பொத்துன்னு விழுந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ரெஷர் யாருனாலையும் தாங்க முடியல. சரி, ஏன்னா மக்கள் வீக்காக இருப்பாங்க, அதனால வந்து அவங்க விழுகிறான்னு நம்ம திரும்பி பார்த்தா இங்கே கூட வந்து, அதாவது கிசாக்கரியோட கூட வந்த ஏ ரேங்க் ஹண்டர் சொன்னாலே அந்த ப்ரெஷர் தாங்க முடியல, அவங்களுக்கு கீழே விழுகிறாங்க. ஸோ உடனே கிசாக்கரி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே இந்த சைடு பார்த்தா அந்த மக்கள் எல்லா மக்களும் அந்த ப்ரெஷர் தாங்க முடியல. நார்மல், அதாவது ஏ ரேங்க் ஹண்டர்ஸே ஓரளவு மேனேஜ் பண்ணியே இருக்காங்க. ஆனால் மக்கள் யாராலையும் முடியல, எல்லோரும் கஷ்டப்படுறாங்க, எல்லோரும் கத்துறாங்க. அப்போ தான் வந்து இதோட தீவிரம் எல்லாத்துக்கும் தெரியுது. இது சரி. அப்போ கேட்பீங்களே அந்த ஐசகிக்கு என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா இந்த மியூசியத்தை காமிக்கிறாங்க. இந்த மியூசியத்துக்குள்ளே பார்த்தா ஐசகி வந்து படுத்து கிடக்கிறான். அந்த ஒரு அடி அடித்ததுனால அவனால் எந்திரிக்கவே முடியல. அவ்வளோ இது பார்த்துக்கோங்க, ஹீரோட பவர் எவ்வளோ டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஐசகி பார்க்குறேன், என்னது அது அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தா அந்த ப்ரெஷர் இதளவு வந்து, அதாவது இங்கே இருக்கிற அந்த மான்ஸ்டரோட ப்ரெஷர் தான் சிட்டி அளவு போயிருக்கு. அப்போ அந்த மான்ஸ்டர் எவ்வளோ பெரிய த்ரெட்டாக இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ அந்த மான்ஸ்டரை காமிக்கிறாங்க. அது பார்த்தா அந்த சீன்லேருந்து மொத்தமாக ஒரு அளவு வெளியே வந்துருச்சு. ஐசகி சொல்கிறான், என்னது அது, மான்ஸ்டர் அது அப்படின்னு. அப்போ நம்ம மினோட்டோ சொல்கிறான், அதுக்கு காரணம் நீ தாண்டா ஐசகி. உள்ளேருந்து எல்லா ட்ரெஷரையும் நீ ஆட்டையை போட்டனால அந்த ட்ரெஷர் இல்லாத நேரம் அந்த மான்ஸ்டர் வந்து அந்த இடத்துலேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். நீ என்னன்னா இங்கே பார்த்துக்கிட்டு என்ன மான்ஸ்டர்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். பொதுவாக இந்த மாதிரி இடத்துல வந்து சில மான்ஸ்டர்ஸை வந்து இந்த ரிலிக்ஸை வச்சு சீல் பண்ணுவோம். அப்போ அந்த ரிலிக்ஸ் யாராச்சும் எடுக்கும்போது அந்த சீல் வந்து வீக் ஆயிரும், அதனால வந்து அந்த மான்ஸ்டர் வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மான்ஸ்டரை காமிக்கிறாங்க. அதுதான் த எம்பாடிமெண்ட் ஆஃப் எம்டினஸ். இது வந்து இந்த த்ரெட் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் லெவல் த்ரெட்டு. இது வந்து ஒரு லிவிங் டிசாஸ்டர்ன்னு சொல்லலாம். இதோட பாய்சன் ஆறாவே எக்கச்சக்கமான மக்களை வந்து சாவடிக்கும். ஆனால் இது வெறும் குழந்தை தான் இங்கே இருக்குது அப்படின்னு இனோக்கி சொல்லும் போது அங்கேருந்து ஐசகி, நான் எப்படியாச்சும் இங்கேருந்து ஓடியாகணும், இல்லை என்னை கொண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் மினோட்டோ. டேய், நீ நகரமாக இருக்கிறது தான் நல்லது, நீ நகர்ந்தான் உன்னை தான் டார்கெட் வைக்கின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அது நேராக அதோட டென்டக்களை வச்சு அடிக்கிறது. எதாவது தான் நான் பார்த்துப்பேன்னு சொல்லி ஸ்வாடை வச்சு ஒரே ஸ்லாஷ் பண்ணுறான். பட் அவன் ஸ்வாட் ரெண்டாக உடையுது. இதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஸ்வாடை வச்சு நான் ஒரு டிராகனே வந்து வெளுத்துனேன், ஆனால் இங்கே என்னென்னா என் ஸ்வாடு உடஞ்சிருக்கா அப்படின்னு வந்து ஐசகி ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த டென்டல் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உடம்புல வந்து போயிட்டு இருக்கும்போது அவன் உடம்புல வந்து இழுக்குது. என்னை விட்டு போன்னு சொல்கிற கூட அவனால் தெம்பில்லை. அவனோட லைஃப் எனர்ஜி வந்து உடம்புல வந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவன் எவ்வளோ எலும்பு தோளமாக இருக்கான். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் வந்து மினோட்டோ என்ன சொல்கிறான்னா, நான் தான் உன்ட்ட சொன்னேன்ல ஓடாமல் இருறான்னு. அப்போ இன்னைக்கு தம்பி பேசாமல் உன் பாடி என்கிட்ட மொத்தமாக கொடுவேன், உனக்கு அதை பார்க்க பிடிக்கும்ல என்னோட 100 ஸ்வாட் ஸ்டைல், நீ பார்க்க விரும்புறியா, உன் உடம்ப மட்டும் என்கிட்ட கொடு. மைண்டில் என்ன நினைக்கிறானா, நான் தானே ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணியிருக்கேன், இவனோட உடம்பு நான் தான் வெசலாக எடுக்க போகிறேன், மற்றவங்க வரதுக்குள்ளே நான் பார்த்துப்பேன் அப்படின்னு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி மற்ற அது எப்பறம் நீ மட்டும் அவனை வந்து சொந்தம் கொண்டாடுவேன், எனக்கு தான்டா அவன் வேணும், எவ்வளோ தைரியம் தான் நீ வருவேன் இன்னைக்கு வந்து கத்துறான். அப்புறம் ஐயோ என்னை நோட்டீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. அந்த டைமில் வந்து ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு மினோட்டோ சொல்கிறான். என்ன கண்டிஷன் சொல்கிறான்னா, நான் வந்து உங்களுக்கு மட்டும் என் உடம்பு தர மாட்டேன், எல்லாத்துக்கும் கொடுப்பேன் அப்படின்னு அப்படின்னு இனோக்கியோட எக்ஸ்ப்ரெஷன். அப்புறம் எல்லாத்துக்கும் உங்கள் பாடியை கொடுத்து ஹீரோ வந்து அவனோட மற்ற எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ண போகிறான். அதாவது ஒரு ஹீரோ கிடையாது, 106 ஹீரோஸோட இதே சப்ரஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இவனுக்கு என்னதான் இது அப்படின்னு இனோக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். வேணும் ரொம்ப இன்சைனாக இருக்கான் அப்படின்னு. பட் வந்து இனோக்கி வந்து சரி எல்லாத்துக்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மினோட்டோ வந்து அவன் கையில் அந்த ஸ்வாடை பிடிக்கிறான். ஸ்வாடை எதை பிடிக்கிறான்னா கிளையை பிடிக்கிறான். அந்த கிளையை பிடிச்சி ஒரு ஸ்டாண்ட்ஸில் நின்றுக்கிட்டு வாடா பார்க்கலாம் அப்படின்னு வந்து கத்துறான். யாரு? இனோக்கி. கத்தும் போது எக்கச்சக்கமான அந்த மான்ஸ்டருக்கு எதிராக வருது. 1 இல்லை 2 இல்லை 1000 காம்போவில் வந்து அந்த மான்ஸ்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மீன் வெட்டுற மாதிரி வெட்டிட்டாங்க நம்ம மினோட்டோ. அந்த ப்ரெஷரில் அந்த மான்ஸ்டரோட ஒரு பக்கத்தை வந்து ஈஸியாக அழிச்சிட்டான் மினோட்டோ.
அந்த மான்ஸ்டர் பார்க்குது என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு ஹீரோவோட ஃபிஸ்ட் ஃபார்மை வந்து யூஸ் பண்ணுறான். கையை வச்சு ஒரே ஸ்லாஷ் இன்னொன்று ஒரு டென்டகரில். அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த அடித்த இடத்துல மட்டும் அந்த மொத்தோட மான்ஸ்டரோட இது எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. அந்த மான்ஸ்டர் பார்க்குது என்ன நடக்குது இங்கே, யார் இது, எவ்வளோ தைரியம் தான் இவன் என்னை இப்படி அடிப்பான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மினோட்டோ வந்து கீழே இருந்து ஒரு குச்சி எடுக்கிறான். அந்த குச்சி என்னடா குச்சின்னு பார்த்தா ஒரு ஹீரோ இருக்கார், அவர் ஸ்பியர் யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த குச்சியவே ஒரு ஸ்பியராக யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் ஒரே குத்து, அந்த குத்துற இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து மான்ஸ்டர் இதாகுது. அடுத்து பார்த்தா ஒருத்தர் வந்து கிக்கிங் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டு, அவர் பவர் வச்சு அழகாக அடிக்கிறது. அப்புறம் வந்து ஒரு டென்டகல் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி அந்த ஐசகியோட எனர்ஜி இழுக்கிற மாதிரி இழுக்க பார்க்குது. பட் அங்கேருந்து இன்னொருத்தர் பவர் வச்சு ஒரே அடி, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி அடிக்கிறான் அந்த மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டருக்கு ஒன்றும் புரியல, யார் இந்த பைக்கி, எப்படி இவனுக்கு இவ்வளோ பவர்னு. அது நினச்சிக்கிட்டு இருக்கக்குள்ள மினோட்டோ இங்கேருந்து தூக்கி எறிகிறான் வானத்தில். அந்த குச்சி இருக்குல்ல, அந்த குச்சியை வந்து ஒரு ஆரோவாக ஃபார்ம் பண்ணி ஒரு ஹேர் யூஸ் பண்ண ஒரு ஹீரோவை வச்சு அந்த வில்லு இருக்கும்ல அது வெறும் ஆறாலே ஃபார்ம் பண்ணி இழுத்து விட்றான் அவன் மேலே. கரெக்டாக அந்த மான்ஸ்டரில் பட்டு எக்கச்சக்கமாக க்ளோ வருது. பார்த்தா அதில் அந்த மான்ஸ்டர் இன்னும் சஃபர் ஆகுது, அதோட கோர்லேயே போய் அடிச்சுட்டாங்க. அந்த மான்ஸ்டர் கத்துது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் எஃபெக்ட்னால எக்கச்சக்க ரத்தம் தெரிக்குதா, அது மினோட்டோ மூஞ்சிலே படுது. மினோட்டோ அதை தொடக்கிறான். இன்றைக்கி நம்ம இதை விட்டவே கூடாது, மொத்தமாக முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா ஹீரோஸோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஒரு ஹீரோ வச்சு பிடிச்சி இழுக்கிறான், ஒரு ஹீரோ பவரை வச்சு அடிக்கிறான், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக பண்ணுறான். இதில் பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து நெருப்பை கக்கிட்டு இருக்கான். அதாவது இருக்கிற 106 ஹீரோஸோட பவரையும் யூஸ் பண்ணுறான். இவ்வளோ யூஸ் பண்ணால் அவன் பாடி தாங்குமா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. பட் வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தோட உடம்புக்கு அந்த பவர் ஹீரோஸோட பவர் வச்சு அசால்ட்டாக அந்த மான்ஸ்டரை அடிக்கிறான், பஞ்ச் பண்ணுறான், எல்லாமே பண்ணுறான். கடைசியாக வந்து அந்த மான்ஸ்டரோட என்னை விட்டுறா சாமி அப்படின்னு அந்த மான்ஸ்டரே வந்து தப்பிக்க பார்க்குது. ஏன்னா அதனால முடியல. அப்போ கீழே இருந்து அந்த இசாகியோட ஸ்வாட் இருக்குல்ல, உடஞ்ச ஸ்வாடு, அதை எடுக்கிறான். ஏன்னா ஸ்வாட்ஸ் இனக்கியோட பவர் எப்படி ஒர்க் ஆகும்னா கையில் ஸ்வாட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அப்போ எக்கச்சக்கமான டென்டகல், ஒரு நான் சாகிற முடியும்னா உன்னை நான் விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அந்த டென்டக்கல் நேராக அவன் மூஞ்சிக்கிட்ட வருது. ஆனால் ஹீரோ கண்ணுலேருந்து அந்த தண்டர் எஃபெக்ட் வருது. பார்த்தா அந்த அந்த ஒரு மந்திர வார்த்தையே இல்லாமல் மேஜிக் சொல்லுவாங்களோ அவங்க வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற தண்டரை வந்து அப்படியே அந்த மான்ஸ்டர் மேலே விடுறாங்க. அந்த மான்ஸ்டர் அந்த தண்டர்லன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது மினோட்டோ உடனே குதிக்கிற ஹைட்டான் குதிச்சு இனோக்கியோட ஒன் ஹேண்ட் ஸ்வாட் ஸ்டைல் வேவ் கட்டர் பிளேட் அப்படின்னு சொல்லி மேலே இருந்து சார்ஜ் எடுத்து ஒரே அட்டாக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கான்சியஸும் இனோக்கியோட கான்சியஸும் ஒன்றா மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரே அட்டாக்கு. அந்த அட்டாக்கோட இம்பேக்டை பார்த்தீங்கன்னா மினோட்டோ வந்து மேலேருந்து அட்டாக் பண்ணுறான். ஆனால் அதோட ஃபோர்ஸு அதோட ஆறா எல்லாமே சேர்ந்து அங்கேருந்து 10-15 அடியிலேருந்து மேலேருந்து கீழே வந்து அந்த அட்டாக் போகுது. பார்த்தா இங்கே இருக்கிற மான்ஸ்டர் அதை அஃபெக்ட் பண்ணி அந்த மான்ஸ்டரை நகர விடாமல் அது கத்துது, டே என்னை விட்டுறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த மான்ஸ்டர் ரெண்டும் பொழந்துருது. கடைசி அந்த மான்ஸ்டரை வந்து ஈஸியாக நம்ம மினோட்டோ வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறான். மினோட்டோ சிரிக்கிறான். ஒரு வழியாக அந்த மான்ஸ்டரை முடிச்சாச்சு. ஏன்னா அது ஒரு எஸ்ட்ரங்க் மான்ஸ்டர். அங்கே பார்த்தீங்கன்னா யாருனாலையும் நிற்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மான்ஸ்டரை மினோட்டோ அசால்ட்டாக ஒரு ஸ்வாடை வச்சு ஈஸியாக முடிச்சிட்டான். ஆனால் எல்லா ஹீரோஸோட பவர் யூஸ் பண்ணுறான். பார்த்தா அங்கேருந்து ஒரு காக்காவை காமிக்கிறாங்க. அந்த காக்கா என்னென்னா நம்ம மினோட்டோவை பார்க்குது. அது என்னன்னு நம்ம பார்க்குறதுக்குள்ளேயே அடுத்து பார்த்தா இங்கே ஒருத்தவங்க ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, என்னது ஆல்ரெடி அது மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணிட்டீங்களா? யார் அது பண்ணா? யாராவது ஸ்ட்ராங் ஹண்டர் பக்கத்தில் இருக்காங்களான்னு பார்த்தா அப்போ இந்த காக்காவை பார்த்தா இந்த காக்காவோட கண்ணில் வந்து மினோட்டோ மூஞ்சி தெரியுது. அப்போ தான் சொல்கிறாங்க அந்த காக்கா ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி ஒர்க் ஆகுது. அது மூலமாக பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு அகாடமியிலேருந்து வந்தவன் அவன் வந்து அந்த மான்ஸ்டரை வந்து வீழ்த்திட்டான் அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், ஓ அப்படியா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு அவனை உடனே பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு வந்து அந்த புது நபர் பேசுகிறதோட இந்த சாப்டர் முடியுது. இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது? மினோட்டோட பவர் வந்து அவன் ஒழிச்சு வைக்கலாம்னு நினச்சானா, இல்லை அவன் பவர் வந்து இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. சரி, இதனால வந்து மற்ற ஆர்கனைசேஷன்லாம் என்ன பண்ண போகிறாங்க? மினோட்டோ அவங்க சைடு இழுத்துப்பாங்களா, இல்லை மினோட்டோ நல்ல பாதையில் போவானா? என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த சாப்டரால் வெயிட் பண்ணுங்கள்.
நான் தான் அவங்க ஹோஸ்ட் கோரன். அடுத்த சாப்டரில் பார்ப்போம். பாய்.